இந்த ஒடிசி ரிவ்யூ பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹேட்டு. அது வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆகட்டும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரிவ்யூ போட்டேன். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு யாரா நீ நோலனே நீ பேசுகிறியா, நீ எல்லாம் உனக்கெல்லாம் நீ ஒரு படம் இடுறா, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் இடுறா, நீ எடிட் பண்ணி பாடுறா, நோலன் யார் தெரியுமாடா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை நம்ம பரம்பரையை எழுத்து வந்து பேசுகிறாங்க. பட்டு இந்த நோலனு இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து வந்து தே ஹவ் டேக்கன் இந்தியன் ஆடியன்ஸ் ஃபார் எ ரைடு. சொல்லப்போனால் உலக ஆடியன்ஸே ஒரு ரைடுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மை இருக்குல்ல, இது ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த நோலன் டலான்ஸ். என்ன நோலன் டலான்னா நோலன் மென்டலான்ஸ் அவனுங்க, அதான் நோலன் டலான்ஸ். நோலன் டலான்ஸ்க்கு என்னென்னா அவனுக்கு நோலன் என்ன பண்ணாலும் சரி கொண்டு வந்து சட்டியில் வந்து அரிசி பருப்பு சோறு வச்சுட்டு இதாண்டா பிரியாணி அப்படின்னா ததார் வர்றா பிரியாணி எல்லோ கலரில் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க, அரிசி பருப்புங்கிறதெல்லாம் தெரியவே இல்லைங்க, இது பிரியாணியை விட பயங்கரமாக இருக்குதுங்க அப்படின்ட்டு வந்து அது தெரில, எதை கொடுத்தாலும் நம்ம திம்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நோலன் டலான்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து நம்ம பர்டிகுலராக இந்தியன் ஆடியன்ஸ் வந்து நோலன் அண்ட் குரூப் வந்து மட்டமாக நினச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாம் ஒடிசி பார்த்த எந்த வெர்ஷனுமே ஃபுல் வெர்ஷன் கிடையாது. 70 mm இருக்குல்ல, ஒரே ஒரு தேட்டரில் கூட ஐமேக்ஸ் இன்க்ளூடட் அதோட ஃபுல் ரெசல்யூஷன் நம்ம பார்க்கவே இல்லை. பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, ஃப்ளாஷ் ஸ்க்ரீனில் தான் பண்ண முடியாது, இந்த ரெகுலர் எபிக் ஆர் ரெகுலர் ஸ்க்ரீனில். ஆக்சுவலாக ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் கொஞ்சம் ரெசல்யூஷன் இது பண்ணி அக்காமடேட் பண்ண முடியும், மொத்த அந்த இதையும் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். அதுக்கு ஐமேக்ஸ் பர்மிஷன் தரல. அப்போது அவன் உலகத்தில் இருக்கிற 40 வேறு எங்கேயாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் 40 தேட்டரில் அந்த ஐமேக்ஸில் ஃபிலிமில் பண்ணதை 70 mm ஃபிலிம் ப்ரொஜெக்டரில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி 70 mm முழுசாக தெரிஞ்சுது. ஐமேக்ஸ்லேயாவது நம்ம ஐமேக்ஸில் 500 கொடுத்தீங்கள, உங்களுக்கும் படம் முழுசாக தெரியல. அவனை அதை பற்றி கவலையே படல. ஆனால் ஜாலியாக மும்பை வந்து உட்காந்து டீயை குடிச்சிட்டு எங்களுக்கு இந்தியன் ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம்னு ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு உட்காந்து இன்டர்வியூ தந்துட்டு போயிருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க வந்து தே டிட் நாட் கேர் ஃபார் அஸ் ஃபார் ரியல். ஏன்னா எப்போவுமே ஒரு மனிதனுடைய ஆக்ஷன் தான் வந்து முடிவு பண்ணும், அவனுடைய சொற்கள் கிடையாது. ஹெல்ப், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறது வேறு, உதவி பண்ணுறது வேறு. சரியா? இது வந்து என்னென்னா உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நோலன் சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம அந்த ரெசல்யூஷன் கூட வந்து வி டோன்ட் டிசர்வ் தட் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு, அப்படி நோலன் முடிவு பண்ணிட்டு தான் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு போயிருக்கார். இன்னொன்றுங்க, நோலனுடைய பயஸ், நோலன் இப்படி கிடையாது. நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு பேட்மேன் கொடுத்தீங்க அப்படின்னா அவரோட வெர்ஷன் ஒன்று யோசிப்பார். அன்காம்ப்ரமைசிங்காக அந்த டார்க் நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். என்ன அன்காம்ப்ரமைசிங்காக அவருக்கு என்ன தெரியுதோ அதை வந்து அவரோட ஷேடில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் யுவர் ட்விஸ்ட். நான் உங்கள் டேக்கை வந்து நீங்கள் பேட்மேனுக்குள்ளே வச்சு பண்ண முடியும். அதோட பெஸ்ட்டாக இருந்ததுன்னா சூப்பர். பட் இப்போது இந்த ஒடிசி அப்படிங்கிறது கிரேக்க மித்தாலஜி. இட் இஸ் க்ரீக் மித்தாலஜி வித் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். ஒடிசிஸ் எப்படி இருப்பார், அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சிலைகளும் ட்ராயிங்ஸும் அவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்றுகளும் இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஒடிசியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ரெட்டிஷ் சம்திங் ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருப்பார் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடை அலங்காரம், சிகை அலங்காரம் எல்லாத்துக்குமே பர்டிகுலராக டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. இதை வந்து வேற ஒரு டைரக்டர் பண்ணல அப்படின்னா சரி விடுங்க ஓகே அப்படின்றலாம். இது கிறிஸ்டோபர் நோலன். இது அவர் எந்த அளவுக்கு இஸ் அட்வான்ஸ்ட் அப்படின்னா, அவர் வந்து இன்டர்ஸ்டெல்லார் தான் போய் ஆகணும். அதில் வந்து அந்த பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோல் காட்டுறாருல, அதை வந்து சும்மா அவர் காட்டல. ஹீ லிட்ரலி ஹயர்டு அ சயின்டிஸ்ட், அந்த குவாண்டம் சயின்டிஸ்ட், அண்ட் ஹீ ஐ திங்க் பாட் ஆர் லீஸ்ட் வாட் எவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இது பண்ணி ஒரு ஃபார்முலேஷன், அந்த பிளாக் ஹோலுக்கான அந்த ஃபார்முலா இருக்குல்ல அதை டிரைவ் பண்ணி அதை அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வந்த சிமுலேஷன் தான் நாம் பார்க்குற பிளாக் ஹோல் இன்டர்ஸ்டெல்லாரில். அவ்வளோ வந்து டு த டாட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள். இதில் கூட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா 32 அடியோ சம்திங்கு, அது அவ்வளோ தூரம் டு த டாட் போய் அந்த ட்ரோஜன் ஹார்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கார் நோலன். அப்போது இவ்வளோ யோசிக்கிறவர் தன் வரலாற்றில் அது ஒரு கலர்ஃபுல்லான இது, அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சொல்லப்பட வேண்டிய ஒரு படம்.
ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லாம் கிரேஷியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பேண்ட் இருப்பாங்க. இன்னொன்று இந்த ஹாலிவுட் அது என்ன ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் எங்களையும் சேர்த்திக்கிங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானை வந்து நீங்கள் அனிருத்துன்னு சொல்லுங்கள், அனிருத்தை வந்து நீங்கள் சாயா பயங்கர்னு சொல்லுங்கள், சொன்னா தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான ஒரு எறால வந்து ஹாலிவுட் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரேக்க மித்தாலஜியில் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரிஜினல் கதையில் ஒடிசியில் இருக்கிற எல்லாருமே கிரேக்கர்கள். அவன் எல்லாமே ஒயிட் ஸ்கின்டாக தான் இருப்பான். என்ன ஒரு கருப்பரின மக்களுடைய புரட்சியை பற்றி பேசுகிறோம், அவங்களுக்குள்ள அந்த குழுக்கள் பற்றியான புரட்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒயிட் மேன் வச்சுட்டு இல்லை இவர் கருப்பர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிரிப்பாக இருக்கும் நமக்கு. இல்லை சேம் வித் ஒயிட் மேன் ஒரு அவங்கள ஒரு புரட்சியில் ஒரு கருப்பர் வச்சுட்டு இல்லை இவங்க ஒயிட் அப்படின்னா எவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அதை அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா. ஜஸ்ட் பிகாஸ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்ட்டு வந்து வரலாற்றை நம்ம திரிக்க முடியாது இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஒரிஜின் அந்த வம்சாவளி அவர் ஒருத்தர் இருக்கார், சம்மந்தமே இல்லாத பிளாக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரிஜினலில் கிடையாது. இவர் அடாப்ட் பண்ண ஸ்க்ரீன் பிளே அந்த புக்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலெல்லாம் கிடையாதான். அந்த அம்மா அவங்க நினைக்கிறேன் அந்த புக்கு எழுதினவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஹேட் சம் ரிசர்வேஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு டேக் இருந்துச்சு. இப்போ திருக்குறளுக்கு உரை எழுதுகிறாங்கல்ல, திருக்குறள் ஒரிஜினல் உரையில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளே ஆல்ட்ரு ஆகும். ஸோ ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொன்று நமக்கு புரியும், ஒவ்வொரு டைப்பாக அவங்கவுங்களோட அந்த பொலிட்டிக்கல் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அவுட் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. இது ஒன்றும் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா சும்மா எடுத்து அடிச்சு அப்படிலாம் இவர் ஒன்றுமே பண்ணல. இவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஒடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா he did not represent the content in a proper way. அண்ட் இன்னொன்று அவங்க இந்தியன்ஸை கண்டுக்கவே இல்லைங்க. நீங்கள் இதுக்கே குதிக்கிறீங்க இப்போது. இங்கே உட்காந்து வந்து இந்த முக்கா ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு அவனை ஒரு ஆடியன்ஸாகவே மதிக்கலவன். 500 1500 வாங்கியிருக்கான். அவனுக்கு முழு ஸ்க்ரீன் முழு ரெசல்யூஷனில் வந்து உனக்கு காட்டணும். இந்தியன் ஆடியன்ஸ் வந்து நம்மளை வந்து தாங்கி பிடிக்கிறான். 20-25 அந்த டெனட்டாக அது என்ன ஃபஸ்ட்டு வந்துச்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பிடிக்கிறான் அப்படிங்கிற மொமெண்டோ அங்கேருந்து வந்து தாங்கி பிடிக்கிறீங்கள. இந்தியன் ஆடியன்ஸ் தான் அவரை தாங்கி பிடிச்சி வளர்த்தோம் ஒரு பாயிண்டில். அது கூட உங்களுக்கு கிடையாதுங்க. ஏன் ஐமேக்ஸ்னால் வந்து பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்ட் ரெடி பண்ண பிரசாத்தில் இருந்துச்சு, ஹைதராபாத் பிரசாத்தில் ஃபிலிம் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க, டிஜிட்டல் ஆக்குனாங்க. அந்த ரெசல்யூஷன் கூட ஃபிக்ஸ் பண்ணி தர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தரலாங்க. அவனுக்கு நம்மளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நம்ம இழிச்ச வாங்கினுங்க சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டை வாங்கி பார்த்து வி ஆர் யூஸ் டு தட். அதனால் இவனுக்கு இது போதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதே டிக்கெட் ப்ரைஸ் வாங்குறானுங்க. தமிழ்நாட்டில் 500 ரூபா, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1500 2000 கொடுத்து பார்த்தவங்களாம் இருக்கான். நீங்கள் சொல்லுங்கள், டஸ் இட் டிசர்வ் டு வாட்ச் த ஃபுல் ரெசல்யூஷன் ஆர் நாட்? ஐமேக்ஸ்னு எதை நம்பி போகிறான்? ஐமேக்ஸ் ஃப்ளாட் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஃப்ளாட் அப்படிங்குவாங்க. என்ன மேட்டர்னா அந்த 70 அது ஃபுல் தெரியாது. எதுக்கு கொடுக்குறான்? ஒரு கிராவிட்டி படம் எடுத்தாங்க, நெஞ்சுக்கு நேர்மையாக எடுத்தாங்க, ஐமேக்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணால் ஃபுல் படம் அப்படி இருக்கும். என்ன அப்படி கொடு, எங்களை மரியாதை பண்ணு. அப்போது நீ பேச வேண்டியது, நீ திட்ட வேண்டியது நோலனை அந்த டீமை. ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க? ஏன் வரலாற்றை போட்டு இப்படி வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி என்ன எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். ஒடிசிஸே விட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலாக ஃபன்னியாக இருக்கக்கூடிய மனிதன் நிறைய இருக்குது. அது எழுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய இருக்குங்க, டிசப்ஷன் நிறைய இருக்குது. அந்த எழுத்தில் டிசப்ஷன் நிறையா இருக்குது. அந்த ஜெயன்ஸ் இதெல்லாம் காமிக்கிறாங்களா, அது வந்து டிசப்ஷன் நிறையா இருக்குது. அதையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து ஸ்க்ரீனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எடுத்து சொல்கிறோம். அதுக்குன்னு ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குதுன்னா அவனை போய் உனக்கு எப்படா அது பிடிச்சிது இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா, உனக்கு எப்படா அப்படி பிடிக்கல சண்டைக்கிறீங்களே, உனக்கு பிடிச்சனா ஓகே ஃபைன், தட்ஸ் யுவர் சாய்ஸ், சூப்பர், பிடிச்சதா சம படமா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம்ஸ். பட் எனக்கு பிடிக்கலையா அவ்வளோதான். இது கிரிட்டிசைஸ் பண்ணு, ஓகே. ஒன்றும் யாருக்குமே ஒன்றும் தெரியாமல், உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா லைஃப் பற்றி சினிமா பற்றி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டெல்லாம் உனக்கு என்ன பார்க்க தெரிஞ்சதா தெரிலங்க. அப்போ 10 வருஷம் முன்னாடி எனக்கு தெரியாது. அண்ட் தென் ஐ லேர்ன்ட், ஓ இதனால தானா, ஓ புரியுது. தப்புனா தப்பு, ஆமாம் சரியாக பண்ணலாம், ஆமாம் பின்ன அதில் என்னங்க ஆயிடுது இப்போ. ஸோ வாட், எவனும் பெரிய இப்படி தராசை வச்சுக்கிட்டு இப்படி பர்ஃபெக்ட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எவனுமே கிடையாது. வி ஆர் ஆல் இம்பர்ஃபெக்ட். ஸோ இதனால தான் ஒடிசி ஃபெயில்டு, இட் ஹேஸ் ஃபெயில்டு. சும்மா ஐமேக்ஸில் புக் ஆகிட்டு இருக்குது, பட் ஒரு கண்கட்டு வித்தை அவ்வளோதான். அதில் உள்ள ஒரு வெங்காயம் கிடையாது. அகெயின் ஐ ரிப்பீட் இட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதுவே இது வந்து ரோசோத்தோட தென்
ரொம்ப சுத்தமாக ப்ராப்பராக நல்லதை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம். பிடிச்சிருந்தா வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பாட்டில் வாங்கினாலும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.